எழுச்சியோடு இந்த கவித்தலத்திலே நடக்கக்கூடிய, அதுவும் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய ஒரு தனிப்பெரும் சாதனை என்ற பெருமைக்குரிய இந்த சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் கலை விழா என்ற பெயராலே வெள்ளம் போல் மகிழ்ச்சியோடு நீங்கள் இங்கே தாய்மார்களும் பெரியோர்களும் கட்சி மதம் ஜாதி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமக்கள் குழுமி இதோ தமிழர்கள் குழுமி இருக்கிறோம். நாங்கள் தமிழ் விழா கொண்டாடுகிறோம், தமிழுக்கு விழா கொண்டாடுகிறோம், தமிழன் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த நிகழ்ச்சி 20 ஆண்டுகளாக சிறப்பாக நடக்கிறது என்பது மட்டுமல்ல, கட்டுப்பாடு குலையாமல் நடக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். சில நேரங்களிலே தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம், பெருங்கூட்டங்கள் சேருகின்றன என்பது பெருமை அல்ல. அந்த பெருங்கூட்டங்களில எந்த விதமான ஒரு சிறு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெருங்கூட்டத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நல்ல ஒழுங்குமுறையான ஒரு தலைமை வேண்டும், வழிகாட்டல் வேண்டும். எல்லாவற்றை விட இந்த கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள், சாதனைகள் இவைகளில் பொழுது விடுகின்ற வரையிலே இருக்க வேண்டும். நாம் இப்போது கூட விடியலை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல அளவிற்கு இந்த சமுதாயம் ஏற்பாடாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலை. இந்த நேரத்திலே ஒரு கேளிக்கை விழா, மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு விழா என்று சொல்லக்கூடிய இந்த விழாவிலே சிறப்பாக குழுமி இருக்கக்கூடிய அருமை தோழர்களே, ஊடகவியலாளர்களான பெருமைக்குரிய தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான நன்றி கலந்த வணக்கம். இந்த தமிழ் கலை விழா 20வது ஆண்டு. இந்த 20 ஆண்டுகளிலே நான் 4 முறை இங்கே பங்கு பெற்ற ஒருவன் என்ற அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் பங்கேற்றிருந்தால் 4 முறையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் இதனுடைய வளர்ச்சி பெருமிதத்தோடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக மாற்றம் என்பதுதான் வளர்ச்சிக்கு அடையாளம். அந்த வகையிலே நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், எப்படியெல்லாம் கண்டறிகிறீர்கள், தமிழர்களிலே யார் யாருக்கு எங்கெங்கே திறமை இருக்கிறது, யார் யார் ஆற்றலாளர்கள், அவர்களையெல்லாம் கண்டறிந்து இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இதோ இந்த சிறுவராக இளைஞருக்கு எவ்வளவு அழகாக அவரை கண்டுபிடித்து அவருடைய சாதனைக்காக நீங்கள் பாராட்டுகிறீர்கள் சொன்னால், தமிழர்களுக்கு முதல்ல இந்த பாராட்டுகின்ற பண்பு வர வேண்டும். எங்கே இருந்தாலும் பாராட்டுவதிலே தாராளம் இருக்க வேண்டும். ஒரு சிறு செய்தி சொன்னால் கூட எது நம்மை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது, நிறை என்ன என்று பார்த்து அந்த நிறையையே அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இதிலே சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் பேச்சை விட அதிகமாக விழாக்களிலே வருகிற போது அந்த விளையாட்டுகள், விளைச்சிகள் இவைகளெல்லாம் எதிர்பார்த்துத்தான் தாய்மார் இருக்கிறீர்கள். அதை விட இங்கே மிக முக்கியமானது வள்ளுவர் குரலை நீங்கள் கையாண்டிருக்கிறீர்கள். ஆனா அதை கொஞ்சம் திருத்த செய்திருக்கிறீர்கள். என்னன்னா என்ன, மிகப்பெரிய அளவிற்கு செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் சொன்னார் போரா. இங்க அந்த பிரச்சனையே இல்லை. மிக முக்கியமா வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு, அவர்கள் விரும்பி உணவை சாப்பிட்டு விட்டு செவிக்கு உணவு 2வது தான் மிக முக்கியம். ஆகவேதான் வயிற்று பாட்டுக்கு வரும்போது அனைத்துயிர் ஒன்றெண்ணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே நல்லா வந்திருக்கிறார்கள். அதை அமைத்திருக்கிற முறை இருக்கிறத, இது ஒரு ஆய்வுக்குரியது. இந்த கவித்தலத்திலே 20 ஆண்டுகளாக இப்படி ஒரு விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்களை கிராம பகுதியிலே திரட்டி ஒரு சின்ன அசபு கூட இல்லாமல் எல்லோரும் விடிய விடிய இருந்திருக்கிறார்கள். அதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை,
கட்சி கூட இல்லை, ஒரு பெருமிதம் இருக்கிறது, ஒரு சமூக ஒருங்கிணைப்பு இருக்கிறது என்பது இருக்கிறதே, இதுதான் மிக முக்கியம். தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு அடையாளம் உண்டு. அப்படிப்பட்ட தமிழர்கள் வாழ்விலே விழாக்கள் மிக முக்கியமாக பங்கு உண்டு. என்றால் உழைக்கிறவர்களுக்கு அந்த உழைப்பிலே இருந்து கொஞ்சம் ஓய்வு கொள்ள வேண்டும். உழைப்பிலே இருந்து கொஞ்சம் மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பாக அவர்கள் நல்ல அளவிற்கு வர வேண்டும். அந்த அளவிற்கு போடும்போது கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் திருவள்ளுவரே என்று சொன்னார்கள் வள்ளலார் அவர்கள். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் மிக முக்கியம். அந்த அளவிற்கு இளைப்பாரி கொள்ளுதல். ஒரு ஆங்கிலத்திலே மிக முக்கியமாக ரிலாக்ஸேஷன் என்று ஒரு சொல்லு உண்டு. அந்த ரிலாக்ஸேஷன் சொல்லுக்கு தமிழ்ல நான் சில தமிழறிஞர்களை கேட்டேன், சரியான மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் என்ன என்று சொல்லும் போது அவர்கள் ஒவ்வொன்றையும் சொன்னார்கள். ஆனால் நாம் பல நம்முடைய இலக்கியங்களிலே தேடி பார்த்தாலே அவர்கள் பொருத்தமான அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் வள்ளலார் அவர்கள் சொன்னார்கள், கோடையிலே என்று சொல்லுகின்ற அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே இளைப்பாற்றி கொள்ளும் குளிர் தருவே என்று சொல்லும் போது இளைப்பாறுதல் என்பதுதான் மிக முக்கியம் என்று. இந்த விழாவும் இளைப்பாறுதல் அதுதான் மிக முக்கியம். அப்படி வருகிற போது தமிழ் விழா என்று அற்புதமாக நீங்கள் இங்கே தமிழ் மக்கள் கலை விழா என்று சொல்லும் போது கலை ரொம்ப மிக முக்கியம். ஆனால் எது தமிழ் கலை? ஏன் தமிழ் மக்கள் கலை விழா என்று கலையை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் தந்தை பெரியார் அவர்களுடைய உருவம் இங்கே தெரிகிறது. அதுதான் திராவிடம் என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய தொண்டு வந்தவர் பார்த்தால் நண்பர்களே, நமக்கு அதுவரையிலே இங்கே புகுந்த இருவேறு கலாச்சாரங்கள் ஒரு பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்தி அதிலே மக்களுக்கு உணர்வுகளை உருவாக்குவதுதான் மிக முக்கியமான அடிப்படை. அப்படி உருவாக்குவதற்கு பயன்படுவதுதான் கலை. அந்த கலை இருக்கிறத அதை பார்த்த உடனே அவனுக்கு வீரம், அதை தெரிந்த உடனே நன்றி, பாராட்டக்கூடிய ஒரு பெருமிதம், இவைகளெல்லாம் வர வேண்டும். என்னுடைய சமுதாயத்தில வீரத்துக்கும் விவேகத்திற்கும் இடமுண்டு என்று சொல்லுகிற நேரத்திலே இப்போது நமக்கு போராடி கொண்டிருப்பது நல்ல விழாக்கள் வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்திலே கூட மிக முக்கியமாக தந்தை பெரியார் சொன்ன ஒரு கருத்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர்கள் ஒரு முழு பகுத்தறிவாதி. அந்த அடிப்படையில் நாங்கள் பெரியார் தொண்டர்கள். இதை நடத்துகிறவர்களும் அதன் காரணமாகத்தான் சாதி ஒழிப்புக்கு யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, யார் யாரெல்லாம் அன்னதம் மறுத்து தங்கள் உயிரை கொடுத்தார்களோ, அதுபோல அத்துணை பேருக்கும் இங்கே வீர வணக்கம் செலுத்தினோம். செலுத்தித்தான் இந்த விழாவை ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். சில நிமிடங்கள் தான், அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தமிழர்களுக்கு என்று வருகிற போது தமிழ் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு தமிழர்கள் என்ற பெயராலே ஏதோ உள்ளே புகுந்து விட்டது. ஒரே ஒரு கேள்வியை நீங்கள் தமிழறிஞர்கள் ரொம்ப காலமா கேட்டுக்கொள்ளணும். இது புதிதாக இப்போது கேட்டுக்கொள்ளவில்லை. தமிழ் புத்தாண்டு என்றால் எது தமிழ் புத்தாண்டு? எண்ணி பார்க்க வேண்டும். 60 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்களே, சித்திரை மாதம் என்று ஆரம்பிக்கிறார்களே, அதிலே 60 ஆண்டுகள் சொல்லுகிறதில ஒரு ஆண்டுக்காவது தமிழ் பெயர் உண்டா? பிரப சுக்கரவென்று இந்த ஆண்டு யாருக்காவது தெரியுமா? இந்த 60 ஆண்டு இதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை கேட்பது பகுத்தறிவோடு. உண்மையான தமிழ் கலைகள் இந்த அறிவை நாம் ஊட்ட வேண்டும். விழாக்கள் என்று சொன்னால் நாம் வீழ்ந்து விடக்கூடாது, எழுச்சி வர வேண்டும். அப்படி பார்க்கும்போது தமிழனுக்கு ஈடு இணையில்லாத ஒரு விழா இருக்கிறது என்றால் அது பொங்கல் விழா என்பதுதான் மிக முக்கியமானது. அதுதான் தமிழர் திருநாள், அதுதான் திராவிடர் திருநாள். ஆனால் புரட்சி கவிஞர் ஒரு கருத்தை சொன்னார், அதுதான் ரொம்ப மிக திருநாள் என்றால் எப்போது திருநாள்? எல்லா இடங்களிலும் திருநாள் திருநாள் என்று வருகிறது. புரட்சி கவிஞர் சொன்னார், மனுவின் மொழி
அறமானதொரு நாள், அதை மாற்றி அமைக்கும் நாளே தமிழர் திருநாள் என்று சொன்னார். ஏன் மனு மீது கோபம்? நம்ம சமத்துவம் இல்லைன்னு சொன்னார்கள். ஏன் நாம் இந்தி மொழியை எதிர்க்கிறோம்? சமஸ்கிருதம் மூலம்தான் அதை கதவு முதல்ல அதை திறந்து ஒரு சமஸ்கிருத கலாச்சாரம் என்று ஆரியம் அதனுடைய கலாச்சாரத்தை உண்டாக்குகிறது. அதற்கு உங்கள் ஊரே ஒரு எடுத்துக்காட்டு. வேறு நாம் சொல்ல வேண்டிய பெயர். ஒரு காலத்து நம்முடைய பண்பாடு இந்த ஊருக்கு தூய தமிழ் பெயர் உண்டு, அதுதான் இன்றைக்கு கபிஸ்தலம். ஆனால் அன்றைக்கு தூய தமிழ் பெயர் என்னவென்றால் குரங்காடு துறை. குரங்காடு துறை எப்படி கபிஸ்தலம் ஆயிற்று, குடமூக்கு எப்படி கும்பகோணம் ஆயிற்று, அதுபோல திருமறை காடு என்று சொல்லக்கூடிய திருமறை காடு இருக்கிறத அது எப்படி வேதாரண்யம் ஆயிற்று, பண்பாட்டு படையெடுப்பு. அதே போலத்தான் விழாக்களிலும் பண்பாட்டு படையெடுப்பு. மயிலாடுதுறை என்பது இருக்கிறத அந்த மயிலாடுதுறை மாயூரமாக்கிற்று. அது பிறகு மக்கள் மத்தியில மாய வரம் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்டு ஊரின் மூலமாக படையெடுப்பு, மொழியின் மூலமாக படையெடுப்பு. ஒரு மொழி சமஸ்கிருதம் சமத்துவத்துக்கு விரோதமானது. ஆண் பெண் என்று குறிப்பிடும் போது கூட, மனவிழா என்று சொல்லும் போது கூட வள்ளுவர்களுடைய வாழ்க்கை ஒப்பந்தம். ஆனால் வாழ்வினையர்கள் அங்கே என்ன மிகப்பெரிய தந்தை பெரியார் சொன்னார், எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையிலே மொழிகள் மீது கோபம் இல்லை, பின்ன என்ன பிரச்சனை என்றால் விழாக்களாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வீழ்ந்து கிடக்கிற தமிழனை எழுந்து நிற்க செய்ய வேண்டுமே தவிர விழுந்தவனை மேலும் மேலும் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்க கூடாது என்று தமிழர் அக்கறையோடு சொன்னார்கள். அவர் நடத்தியது அக்கறை போர், அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எண்ணி பாருங்கள், ஏன் நாம் திராவிடர் இயக்கம் வந்த ஒரு பாடுதான் இந்த தமிழர் திருநாள், திராவிடர் திருநாள் என்று அந்த பொங்கல் அதனை ஒட்டித்தான் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்பு அப்போது நடத்த வேண்டாம், இதை ஒட்டி இன்னும் விரிவாக நடத்தலாம் என்பதற்காக அவரவர்கள் வீட்டில் நடந்த பிற்பாடு ஒரு பொதுமையான நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தோழர்கள் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக இந்த வெற்றிகரமான விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எண்ணி பாருங்கள். உழவர் திருநாள், உழவு அறுவடை திருநாள், புது நாள் என்று சொல்லி தமிழன் பொங்கல் என்று சொல்லும் போது பொங்கல் திருவிழாவை திராவிடர் திருநாளாக தமிழர் திருநாளாக மட்டும் கொள்ளவில்லை, அது அறுவடை திருநாள். அறிவுபூர்வமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. மகிழ்ச்சியிலே அறுவடைக்கு அந்த காலத்திலே பயன்பட்ட ஒரு சூழல் எது வந்தது என்று சொன்னால் முழுக்க முழுக்க மாடுகள். அந்த மாடுகள் பயன்பட்டன. எனவே தான் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லும் போது உயிரை பார்த்தார்கள். மனிதனைக்கும் தாண்டி உழைக்கின்றவர்களை பாராட்டு வென்றுதான் மாட்டு பொங்கல் என்று சொல்லி மாட்டை கொண்டான். ஆனா அதுல உள்ள பூந்து இந்த பண்பாட்டு படையெடுப்ப சொல்றேன் சுருக்கமான நேரத்துல உள்ள பூந்து என்ன பண்ணாங்க, மாட்டு பொங்கல்ல கூட மாடுகள்ல வேறுபடுத்திட்டான். அதுல மிக முக்கியமா நான் இன்னமும் அந்த பழக்கத்துல எப்படி வந்தது, பெயரை முதல்ல சங்கராந்தின்னு ஆக்குறாங்க. சங்கராந்தி வடநாட்டில் இருக்க மகர சங்கராந்தி என்று சொல்லி அதை ஆக்கினார்கள். அது ஒரு பக்கம். அதுக்கடுத்து மாட்டு பொங்கல்ல கூட பாத்தீங்கன்னா வெறும் பசுமாடு, காளமாடு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு. இங்க மட்டும் காளையை பார்க்கிறாங்க, மற்ற இடங்கள்ல காளையை கூட பார்க்கறது இல்லை. அது மிக முக்கியம், காளைக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு. அதுல கூட என்ன வேறுபாடு காட்டினான்னா, காளைக்கு தான் இடம். எரும மாடு என்ன செஞ்சது, எரும மாடு என்ன கேட்டா அது உடலையான்னு கேட்டா வடநாட்டுல பூரா எரும மாடு தான் மிக முக்கியமா. ஆக இன்னும் கேட்டா எரும தயிர் ரொம்ப கெட்டிக்காரமான தயிர் என்று சொல்றோம் மிக முக்கியமா. ஆகவேதான் நாங்கள் என்ன செய்தோம்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் பகுத்தறிவு இயக்கம் திராவிடர் கழகம். எருமை மாட்டுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுத்தோம். ஏன் எருமைக்கு இடம் கொடுக்கலன்னா, எருமை கருப்பு, இது வெள்ளை, வேற ஒண்ணும் இல்லை. எனவே கருப்புக்கு கண்டா அவர்களுக்கு வெறுப்பு, அவ்வளவுதானே தவிர
வேற ஒன்றும் கிடையாது. ஆகவேதான் பிரித்து 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 பார்த்தான். மொழியில பிரித்தது சமஸ்கிருதம். என்ன மொழி? நாங்கள் எந்த மொழியும் வெள்ளைக்காரன் கூட வந்தான், 200 ஆண்டுகள் ஆண்டான், அவன் நம்ம மொழியை கொச்சப்படுத்தல, நம்ம மொழியை பெருமைப்படுத்தி அவர்கள் வேகமாக போயிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சமஸ்கிருதத்தை ஏன் கொண்டாடணும்னா அது தேவ பாஷை. தமிழ் எது? செம்மொழி தமிழ், நம்முடைய மொழி எம்மொழி செம்மொழி என்று பெருமைப்படுகிறோமே, அந்த செம்மொழி இருக்கிறத அது எம்மொழி என்று சொன்னால் அது நீச பாஷை. நீச பாஷை. தமிழ் பேசினா நாங்க தீட்டாயிடுவோம், மொழி பேசினாலே தீட்டாயிடுவோம்னு சொல்லி மக்களை பேதப்படுத்தினார்கள். எனவேதான் மக்களை பிரித்து மக்களை இழிவுபடுத்தி வேதப்படுத்தக்கூடிய விழாக்களாக இந்த விழாக்கள் இருக்கக்கூடாது. மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும், மக்களை மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இது போன்ற தமிழ் விழாக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். கட்டுப்பாடோடு பெருமையோடு இந்த திடல் எல்லாம் எப்போது விடுகின்ற வரையில அமர்ந்து உணவு மக்கள், கிராம மக்கள், உழைக்கின்ற மக்கள் பெருமையோடு அவர்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான விழாக்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னொரு யோசனை, அதை நம்முடைய தோழர்கள் குறிப்பாக இந்த விழா குழுவினர் யோசிக்க வேண்டும். இதுவரையிலே விளையாட்டுத்துறை மற்ற துறைகளிலே சிறப்பானவர்களை நீங்கள் அழைத்து பெருமிதப்படுத்துகிறீர்கள், அது வரவேற்க தகுந்தது. அதை ஒரு பகுதியாக ஆக்கிவிட்டு மற்ற பகுதிகளிலே முத்தமிழுக்குரிய 3 வாய்ப்புகளையும் உருவாக்குங்கள். அதில் இப்போது பாடல்கள் இவைகளை எல்லாம் செய்கிறீர்கள், பாராட்ட வேண்டியது. நாடகத்தையும் சேருங்கள். அந்த நாடகம் பகுத்தறிவை மக்கள் மத்தியிலே பார்க்கும்போது பரப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் தான் அண்ணா அவர்கள் நீதி தேவன் மயக்கம் போட்டார். அண்ணா அதனால் தந்திரோதம் எழுதினார்கள். அதன் மூலமாகத்தான் நடிகவேல் ராதா அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வாய்ப்பை உருவாக்கினார்கள். நடிப்பிசை புலவர் ராமசாமி அவர்கள் மிகப்பெரிய அண்ணா எழுதிய நாடகங்களை காட்டினார்கள். என்றால் பகுத்தறிவு சிந்தனை வெறும் கேளிக்கையாக மட்டும் போய்விடக் கூடாது. வீழ்ந்த தமிழன் எழுந்து நிற்க வேண்டும், வீழ்ந்த இனம் எழுந்து நிற்க வேண்டும், வீழ்ச்சி உற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தி கொண்டே செல்லுங்கள். புதிய புதிய உத்திகளை கையாளுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். இவ்வளவு சிறப்பாக வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களை போன்றவர்களை விருதுக்கு தேடாதீர்கள். விருதுக்கு தேட வேண்டியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள், உற்சாகப்படுத்த வேண்டிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து போடுங்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்கு விருது வாங்கி பழக்கம் இல்லை, வசவு வாங்கித்தான் பழக்கம். ஆகவேதான் வசவை விட விருதை விட வசவுக்குத்தான் வலிமை அதிகம். அதனால்தான் நாங்கள் கொள்கையோடு என்றைக்கும் உறுதியோடு இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறோம். உங்கள் அன்புக்கு நன்றி, உங்களுடைய பொறுமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க பெரியார், வளர்க திராவிடம், திராவிடம் வெல்லும், அதை எந்நாளும் வரலாறு சொல்லும். நன்றி, வணக்கம்.